தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. இயற்கை சீற்றத்தினால் தற்போது சென்னை எதிர்கொண்டுள்ள இடையூறுகளை கண்ணுற்ற பலரும் 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட பேரிடரோடு ஒப்பிட்டு பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். 2015இல் நடந்தது என்ன, தற்போதைய பேரிடரும் அப்போதைய பேரிடரும் எத்தகையவை என்று காணலாம். இரு நாள்கள் காற்றுடன் இடைவிடாது பெய்த மழை, சாலைகளில் வெள்ளப்பெருக்கு, ஆறுகளில் நீரோட்டம் அதிகரிப்பு, குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம், மின்சார விநியோகம் துண்டிப்பு, தொலைத்தொடர்பு சேவை பாதிப்பு என சென்னை மக்கள் பல இடையூறுகளை எதிர்கொண்டுள்ளனர். நீண்ட தூர புறநகர் ரயில் சேவைகள் ரத்து, பேருந்துகள் இயக்கம் ரத்து, விமான சேவைகள் ரத்து என இயற்கையால் ஏற்பட்ட பாதிப்பு அதிகமே. ஒரு பக்கம் அமைச்சர்கள், அதிகாரிகள் உட்பட அரசு துறையினர் வெள்ள நீரை அகற்றுதல், மின் விநியோகத்தை சீரமைத்தல் போன்ற பணிகளை கவனிக்க முக்கிய சாலைகளில் உள்ள நீர் அகற்றும் பணி முடிவடைந்தாலும் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளத்தை அகற்றுவதில் தொய்வு நீடிப்பதாகவும், நீர் சூழ்ந்திருப்பதால் மின் விநியோகம் சீரடையவில்லை எனவும், அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கவில்லை எனவும் மக்கள் பல பகுதிகளில் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பல இன்னல்களுக்கு சென்னையை ஆளாக்கி இருப்பது மிக்ஜாம் என்ற புயல் தந்த பெரும் பாதிப்பு. இப்பாதிப்பை 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கோடு ஒப்பிட்டு பலரும் பேசுகின்றனர். 2015இல் ஒரே நாளில், அதாவது டிசம்பர் 1ஆம் நாள், தாம்பரத்தில் 49 சென்டிமீட்டர் மழையும் செம்பரம்பாக்கத்தில் 47 சென்டிமீட்டர் மழையும் பதிவானது. அதேபோல் நுங்கம்பாக்கத்தில் 29 சென்டிமீட்டர் மழையும், மீனம்பாக்கத்தில் சுமார் 35 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியது. 2015இல் 5 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகும் என வானிலை மையம் எச்சரித்திருந்த நிலையில் இத்தகைய மழை அளவுகள் பதிவாகின. ஆனால் 2023இல் சென்னையை இதுவரை தாக்கிய புயல்கள் போல் அல்லாமல், நகரில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவு வரை வந்த மிக்ஜாம் புயல் வரையறுக்கப்பட்ட வேகத்தை விட குறைவான வேகத்தில் நகர்ந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இதன் காரணமாக இடைவிடாது 2 நாள்கள் கொட்டிய மழையானது பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளது. 2 நாள்களில் ஆவடியில் 56 சென்டிமீட்டரும், நுங்கம்பாக்கத்தில் 47 சென்டிமீட்டரும், மீனம்பாக்கத்தில் 42 சென்டிமீட்டரும், தாம்பரத்தில் 41 சென்டிமீட்டரும், செம்பரம்பாக்கத்தில் 37 சென்டிமீட்டரும் மழை பதிவானது. 47 ஆண்டுகளில் இல்லாத அளவில் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தற்போதுள்ள நிலையில் மழை தொடர்பான காரணிகளால் 17 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 2015இல் ஏற்பட்ட பேரிடரின் போது 200க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். தற்போது புயல் எச்சரிக்கை விடப்பட்டதிலிருந்து முக்கிய நீர்நிலைகளுக்கான நீர்வரத்து கணக்கிடப்பட்டு நீர் திறப்பும் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டதோடு வெள்ள அபாய எச்சரிக்கையும் முறைப்படி விடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் 2015 டிசம்பர் 2ஆம் தேதியில் செம்பரம்பாக்கத்திற்கான நீர்வரத்து அதிகரிக்க ஏரி நிரம்பும் நிலை ஏற்பட்டதால் அதிகளவிலான நீர் எவ்வித முன்னெச்சரிக்கையும் இன்றி திறக்கப்பட்டதால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது என சிஏஜி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2015இல் புறநகர் ரயில் சேவைகளின் சேவை 1 வார கால அளவிலும், சென்னையிலிருந்து விமான சேவைகள் 5 நாட்கள் வரையிலும் ரத்து செய்யப்பட்டன. இணைய மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள், மின் விநியோகம் போன்றவை இயல்பு நிலைக்கு திரும்ப 1 வார காலத்திற்கும் மேலாகியது. பல இடங்களில் நீரை அகற்ற பல நாட்களுக்கும் மேலாகின. தற்போது புறநகர் ரயில் சேவை 48 மணி நேரத்திற்குள் மீண்டும் தொடங்கியுள்ளது. அதேபோல் விமான போக்குவரத்தும் சாலை போக்குவரத்தும் மீண்டிருக்கின்றன. மின் விநியோகம், இணைய மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் படிப்படியாக மீண்டுள்ளன. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.